இந்த ஒரு பாவத்தை மட்டும் செஞ்சவங்க எத்தனை புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாலும், புண்ணிய நதிகள்ல நீராடினாலும், எல்லா கடவுளையும் வணங்கினாலும், எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சாலும் எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு புண்ணியமுமே அவங்கள சேராது. அந்த பாவம் என்ன, அந்த பாவம் நம்மளை சேராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கிராமத்துல முத்துன்ற ஒருத்தர் கொஞ்சமா விளைநிலங்கள் வச்சிருந்தாரு. அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா வேலையாட்களும் வச்சிருந்தாரு. ரொம்ப பெரிய பணக்காரரா இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாரு. முத்துவுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். கோவிலுக்கு போய் கடவுளை வழிபடுறதோட மட்டும் இல்லாம வீட்லயும் கடவுளோட படங்கள் வச்சு வழிபடுவாரு. கோயிலுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா தன்னோட தகுதிக்கும் மீறி செய்யக்கூடியவர். கோவில் திருவிழாக்கள்ல அன்னதானம் எல்லாம் பண்ணக்கூடியவர். இப்படிப்பட்ட நல்ல மனசு கொண்ட முத்துவுக்கு ஒரு பெரிய மனக்குறை இருந்துச்சு. அது என்னன்னா, கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும் அவருக்கு ஒரு குழந்தை இல்ல. இந்த குறை முத்துவை ரொம்பவும் பாதிச்சுது. கடவுள்கிட்ட அழுது புலம்பி கெஞ்சி குழந்தை வரம் கேட்டாரு. கடவுளே, உனக்கு கருணை இல்லையா, எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சினாரு. தெரிஞ்ச கோயில்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போனாரு. ஆனாலும் குழந்தை இல்ல. இப்படியே பல வருடங்கள் ஓடிடுச்சு. ஆனாலும் முத்து கடவுளை வணங்குறதையோ அவர்கிட்ட மன்றாடி குழந்தை வரம் கேட்கறதையோ விடவே இல்ல. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த சமயம் முத்துவோட ஊருக்கு துறவி ஒருத்தர் வராரு. அந்த துறவி ஊர் ஊரா சென்று அங்க இருக்கிற கடவுளை வணங்கி அங்க உள்ள மக்களுக்கு போதனைகள் பண்றவர். அந்த துறவி எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊர்லயே சில நாட்கள் தங்கி ஆன்மீக போதனைகள் பண்ணக்கூடியவர். முத்துவோட ஊருக்கு வந்த துறவி அந்த ஊர்லயே சில நாட்கள் தங்கி ஆன்மீக போதனைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாரு. துறவி வந்து தங்குனதும் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. தினமும் துறவியை வந்து பார்த்துட்டு ஆன்மீக போதனைகளை கேட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க மக்கள். துறவி வந்த செய்தி ஊர் மக்கள் மூலமா முத்துவுக்கும் தெரிய வந்துச்சு. துறவி வந்த செய்தியை கேட்ட முத்துவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. துறவி தன்னோட வீட்டுல வந்து சாப்பிட்டா தன்னோட கஷ்டமெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு முடிவு பண்ண முத்து துறவியை பாக்குறதுக்காக துறவி தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாரு. கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கு கீழே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு துறவி. துறவியோட தியானத்தை கலைக்காம துறவி கண் திறக்கிறதுக்காக காத்திருந்தாரு முத்து. துறவி கண்களை மூடிட்டு இருந்தாலும் முத்து வந்து காத்துக்கிட்டு இருந்ததை அறிஞ்ச துறவி முத்துவோட செயலை பார்த்து சந்தோஷப்பட்டு தன்னோட கண்களை திறந்து பாக்குறாரு. துறவி கண்ணை திறந்து பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்ட முத்து துறவியை வணங்கி, ஐயா வணக்கம், என் பெயர் முத்து, நான் இந்த ஊர்ல தான் வசிக்கிறேன். நான் கடவுளை நம்பக்கூடியவன். கடவுள் பக்தி எனக்கு மிகவும் அதிகம். வீட்டுல கூட தினமும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு வரேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களும் செய்கிறேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு கருணை காட்ட மாட்டேங்கிறாரு. நான் படக்கூடிய மனவேதனைய வேடிக்கை பார்க்கறாரே தவிர எனக்கு இரக்கம் காட்ட மாட்டேங்கிறாரு. என்னோட கஷ்டத்தை தீர்த்து வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தத்தோட சொன்னாரு முத்து. அது வரைக்கும் முத்து சொன்னதை மௌனமா கேட்டுட்டு இருந்த துறவி, உன்னோட வருத்தம் என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. ஐயா, எனக்கு திருமணமாகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. எனக்கும் என்னோட மனைவிக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. நானும் என்னோட மனைவியும் பல கோயில்களுக்கு போய் பலவிதமான பூஜைகள் பரிகாரங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். ஆனா கடவுள் இப்ப வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு குழந்தைய கொடுக்கல. அப்படி நாங்க செஞ்ச பாவங்கள் என்ன அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரியல. அதனாலதான் நீங்க இந்த ஊருக்கு வந்ததும் உங்களோட உதவியை நாடி வந்திருக்கேன். என்னோட வீட்டுக்கு நீங்க வந்து உணவு இருந்தணும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து வயிறார சாப்பிட்டீங்கன்னா எங்களோட பாவங்கள் குறையும். அதனால எங்களோட கஷ்டங்களும் தீரும். அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி துறவி கிட்ட பணிவா கேக்குறாரு முத்து. முத்து சொன்னதை கேட்ட துறவிக்கு முத்து மேல ரொம்பவும் பாவமா இருந்தது. அதனால சரி, நாளைக்கே நான் உங்க வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிடுறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்றாரு துறவி. துறவி சொன்னதை கேட்டதும் முத்துவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. துறவிக்கு நன்றி சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போறாரு முத்து. அடுத்த நாள் காலையிலேயே எழும்பின முத்துவோட மனைவி துறவிக்காக அறுசுவை உணவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விதவிதமா சுத்தபத்தமா ரிஷிக்காக சமைச்சாங்க முத்துவோட மனைவி. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு முத்துவும் முத்துவோட மனைவியும் துறவிக்காக வாசல்லையே காத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அங்க வராரு துறவி. துறவிய பார்த்ததும் முத்துவுக்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்பவும் சந்தோஷம். ரொம்பவும் மகிழ்ச்சியோட துறவிய வரவேற்கிறாங்க. வீட்டுக்கு வந்த துறவிய உட்கார வச்சு அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறாங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டே துறவி வீட்டோட எல்லா பக்கமும் பாக்குறாரு. அதுக்குள்ள முத்துவும் அவரோட மனைவியும் வாழை இலையில அறுசுவை உணவு பரிமாறினாங்க. துறவிக்காக பயபக்தியோட பார்த்து பார்த்து பரிமாறினாங்க. வாழை இலையில சாப்பாடு பரிமாறினதும் துறவிய சாப்பிடறதுக்காக அழைச்சாரு முத்து. உடனே துறவியும் எழுந்து வந்து சாப்பிடறதுக்காக உட்கார்ந்தாரு. அடுத்ததா முத்துவ பார்த்து துறவி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா, எல்லாரையும் கூப்பிடு, எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம். உன்னோட அப்பா அம்மாவையும் கூப்பிடு, நீயும் வந்து உட்காரு, எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு துறவி.
அதை கேட்டது முத்து, ஐயா மன்னிக்கணும், எங்க அப்பா இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு, என்னோட அம்மா மட்டும் தான் இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே துறவியும், சரி உங்க அம்மாவை கூப்பிடு, சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. துறவியோட இந்த வார்த்தையை கொஞ்சமும் எதிர்பார்க்காத முத்துக்கு அதிர்ச்சியா இருந்தது. எந்த பதிலுமே சொல்லாம நின்னுட்டு இருந்த முத்துவை பார்த்து துறவி, முத்து உங்ககிட்ட தான் பேசுறேன், உங்க அம்மாவை வர சொல்லு, சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரொம்பவும் தயக்கத்தோட, எங்க அம்மா இப்ப வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே துறவியும் விடாம, சரி எங்க போயிருக்காங்க, வெளியில எங்கேயாவது போயிருக்காங்களா, இல்ல உன்னோட சகோதர சகோதரிகள் வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு கேட்காரு. உடனே முத்து, ஐயா எனக்கு சகோதரர்கள் யாரும் இல்ல, நான் ஒரே பையன்தான் அப்படின்னு தயக்கத்தோட சொல்றாரு. உடனே துறவியும், சரி அப்படின்னா உங்க அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே முத்துவும், ஐயா எங்க அம்மாவை பக்கத்து ஊர்ல உள்ள முதியோர் இல்லத்துல சேர்த்திருக்கேன், எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டதும் துறவியோட முகம் கோவத்தால செவந்துடுச்சு. ஏன் அவங்க தங்குறதுக்கு உன்னோட வீட்டுல இடம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு துறவி. உடனே தயக்கத்தோட முத்துவும், இல்லை ஐயா, எங்க அம்மாவுக்கும் என்னோட மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வந்துடுது, அதோட மட்டும் இல்லாம அந்த சண்டையை 2 பேரும் என்கிட்ட கொண்டு வந்து என்னோட நிம்மதியும் கெட்டு போயிடுது, இதனால வீட்டுல தொடர்ந்து பிரச்சனை தான் வருது, நிம்மதியே இல்ல. நானும் பேசாம அமைதியா இருக்க சொல்லி எங்க அம்மா கிட்ட எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன், அவங்களும் கேட்கல. அதனாலதான் என்னோட அம்மாவை பக்கத்து ஊர்ல இருக்கிற முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு மாதம் மாதம் அவங்களுக்கு பணம் தந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தயக்கத்தோட சொன்னா முத்து. உடனே சாப்பிடாம அங்கிருந்து எழுந்திருச்ச துறவி முத்துவோட வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாரு. உடனே பதட்டத்தோட துறவியோட பின்னாடி ஓடி வந்து வணங்குறான் முத்து. கோபம் அதிகமான துறவி முத்துக்கிட்ட, வயதான காலத்துல உங்க அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்காம முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுருக்க, ஆனா கோயிலுக்கு போறேன், பூஜை பண்றேன், கடவுளை பாக்குறேன், தான தர்மங்கள் பண்றேன் அப்படின்னு சொல்ற. உன்னை பெற்ற தாயை நீ அன்போடு கவனிக்காம எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணினாலும் சரி, அதனால உனக்கு எந்த பயனும் இல்ல. இவ்வளவு பெரிய பாவம் பண்ண நீ கடவுள் மேலேயே பழிய போடுற. வயசுல பெரியவங்களான உன்னோட அம்மா ஏதாவது பேசதான் செய்வாங்க, அவங்க பேசுறது உன்னோட நன்மைக்காக தான் இருக்கும். உன்னோட அம்மா பேசுறத ஏத்துக்கிற சகிப்புத்தன்மை எதுவுமே உனக்கு இல்ல. உன்னோட அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குற உன்னோட அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுருக்க. உன்னோட அம்மாவை அங்க பாசத்துக்காக ஏங்க வச்சுட்டு தனிமையில விட்டுட்டு நீ இங்க கோவில் கோவிலா ஏறி இறங்கி என்ன பயன்? நல்ல வேளையாக உன்னோட வீட்டுல சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உன்னோட பாவத்தை போக்குறதுக்காக நீ என்னைய உன்னோட வீட்டுல சாப்பிட சொன்ன. நல்ல வேளையா உன்னோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சுது. ஆனா இப்படிப்பட்ட உன்னோட வீட்டுல தண்ணி குடிச்சனே, அந்த பாவத்தை எங்க கொண்டு போய் கரைக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு முத்துக்கிட்ட ரொம்பவும் கோபமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு துறவி. அதுக்கப்புறம் தான் முத்துவுக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது. கடவுளை நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, குழந்தை இல்லாததுக்கு காரணம் நாம தான், கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லி தன்னோட தவற உணர்ந்தான். உடனே முதியோர் இல்லத்துக்கு போய் தன்னோட அம்மாவை கூட்டிட்டு வந்து பாசமா அன்பா கவனிச்சான். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம எத்தனை கோவில்களுக்கு போனாலும், எத்தனை தான தர்மங்கள் செஞ்சாலும், எவ்வளவுதான் புண்ணியங்கள் செஞ்சாலும், நம்மளோட அப்பா அம்மாவை கவனிக்கலனா எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. நம்மளோட பெற்றோரை, அதாவது நம்மளோட அப்பா அம்மாவை மனம் நோகாம அன்போடு பாசமா கவனிச்சுக்கிட்டோம்னா கடவுளோட அருள் எப்பவுமே நமக்கு கிடைக்கும். எல்லா கஷ்டங்களும் நீங்கும், நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.